யாரையும் குற்றப்படுத்தவோ அல்லது ப்ளேம் பண்ணவோ அல்லது அது மாதிரியான எந்த இன்டென்ஷனும் கிடையாது. எனக்கு தோன்றியது, நான் படித்தது, நான் தெரிந்து கொண்டது, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதை தான் நான் இதில் படமாக எடுத்திருக்கேன். ஸ்ரீக்கு யாருமே இதை ஃபில்மாகவே பாருங்கள், படமாக பாருங்கள். என்னுடைய இன்டென்ஷன் ஒன்றே ஒன்று தான், லெட் அஸ் திங்க். இதில் என்ன சொல்லியிருக்கு அதை யோசிப்போம், திங்க் பண்ண. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வழக்கமாக பேராயர் உட்கார்ந்திருப்பார், நாங்கள் எல்லாம் நின்று கொண்டு பேசுவோம். ஆனால் இங்கு பேராயரும் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்ற போது பேராயர் அங்கதான் நிற்கிறார் நம்ம மனசுல. பாலச்சந்தர் அவர்கள் சொல்வார்கள், பொய்யை நிஜமாகவும் நிஜத்தை பொய்யாகவும் சொல்வதுதான் திரைப்படம் என்று. நான் சொல்லுகிறேன், இவர் சத்தியத்தை சொல்லியிருக்கிறார், அதை சத்தியமாக சொல்லியிருக்கிறார், அதை சத்தமாகவும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் ரமேஷ் அவர்களுடைய சிறப்பு. எப்போதுமே திரைப்படத்துல நீங்க பார்க்கின்ற காட்சிகள் வெட்டப்பட்ட காட்சிகள், அதை பார்க்கறது எடிட்டிங் போய் நல்லா இருக்கக்கூடிய காட்சிகள் மட்டும். ஆனால் நாங்கள் பார்ப்பது வெட்டி வெட்டி கீழே போட்ட காட்சிகள் இருக்கு பாருங்க, அதுதான். இதில் இவர் பட்ட வழிகள் என்பது அந்த வெட்டப்பட்ட காட்சிகள் என்றும். 12 வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த படம் வந்திருக்கிறது. ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இந்த படம் என்று சொல்ல வேண்டும். அப்படி ரமேஷ் இன்றைக்கு சாதனையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவங்க தான். அது மட்டுமே அல்ல, அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நிறைய பேர் ரமேஷ் சுமதி கேரக்டர்ன்றாங்க, அந்த சுமதி அந்த கேரக்டர் தான். அதனுடைய டைலாக்ஸ், அந்த வார்த்தைகள், அந்த எப்படி பிராமின்ஸ் உச்சரிப்பாங்க. இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்கள் அவங்க குடும்பத்திலிருந்து வெளியே வந்தாங்க. 25-30 வருடம் கழித்து அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கணும். அந்த படம் 3 விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று மத நல்லிணக்கம், இன்னொன்று மறுமணம், மூன்றாவது மனிதாபிமானம். இந்த 3 எது செஞ்சாலும் ரொம்ப தீர்க்கமா அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி, இது யார் மனதும் புண்படக்கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருந்து, மதத்தை விட மனிதநேயம் பெரிது என்று நினைக்கும் ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அவருடைய அந்த காலத்தில் அவர் கமர்ஷியல் சீரியல்ஸ், ஃபிலிம்ஸ் பண்ண காலமாகட்டும், இப்பொழுது அவர் இந்த மாதிரி படங்கள் பண்ணுவதும் சரி, தொடர்ந்து அதில் ஒரு நடிகனாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருப்பது எனக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். இந்த படம் நிறைய விஷயங்கள் போய் படிக்கணும்னு தோணுது எனக்கு. ஐ வாண்ட் டு ரீட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். எப்போவுமே அவருடைய படங்கள் அப்படி தான். நானும் அவரும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக காசியில் கூட ஒரு படம் பண்ணார். அது போனால் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி படிச்சுட்டு அதனுடைய இருக்கிற டெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி இவர்கிட்ட பேசுவேன். அவர் பகவத்கீதையை பற்றி என்கிட்ட பேசுவார். ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் ரொம்ப ஆழமாக இருக்கும். நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுலேருந்து அவர்கிட்ட எங்கிட்டேருந்து அவர் கற்றுக்க வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் இதில் வர ஸ்ருதி மாதிரி, ஹீரோயின் மாதிரி, அவருக்கு எல்லாமே தெரியும். நான் இவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அதே மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் எங்கள் எல்லாருக்குமே அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் எல்லாரையும் அலப்பை அழைச்சின்னு போயிட்டு அப்புறம் நிறைய ஊருக்கு போனோம். போய் அங்கெல்லாம் ஃபுல் கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு கொடுத்து அதை ஷூட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் ஃபுல்லாக போட்லேயே தான் அலைவோம். எங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே போட்டு தான். ஸோ அதில் எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக சிறப்பாக பார்த்து எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And once again, I am so happy and feel so proud to be a part of this film and this event. Thank you, sir. J. Ramesh, நானும் அவரும் ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள், ஒன்றாக விளையாடினவர்கள். சிறு குழந்தை முதல் ஒரே திருச்சபையை சேர்ந்தவர்கள், செங்கல்பட்டில் தூய அந்திரே ஆலயத்தில். ஸோ ஜெய ரமேஷ் அவர்களை குறித்து என்னை விட நன்கறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆமா, ஸோ அவருக்கு இன்வைட் பண்ண உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரசித்து பார்த்த ஒரு படம். அவரை வாழ்த்துகின்றேன். அவருடைய முயற்சிகளுக்கு பெரிய ஒரு பதில் கடவுள் கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றி படைக்கின்றேன். இதில் நடித்தவர்கள் காஸ்ட், இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே, காஸ்ட் க்ரூ, ப்ராப்பர்ட்டி க்ரூ, எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். எனவே இந்த நேரத்திலே அவரையும் பாராட்டுகிறேன். இந்த நேரத்திலே இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம்